செஞ்சா தேகமா நம்ம பிள்ளைகள் வாழ முடியும். அம்மா நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம், நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டோம். நம்மளும் இந்த சாக்கடையில இந்த கொசு கடையில இருக்க இதே மாதிரி இசைக்கு சுப்பையை விட்டுட்டு சாக்கடை இருக்குமா? புரியுதுங்களா? எம்எல்ஏவும் அமைச்சரும் நம்ம வீட்டுக்கு வந்த வேலைக்காரவங்க. நான் நாளைக்கு ஜெயிச்சுன்னா நான் உங்க வீட்டு வேலைக்காரன். புரியுதுங்களா? உங்களுக்கு சேவை செய்யத்தான் என்னை தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுக்கு எதுக்காக காசு கொடுக்குறாங்க? சிந்திச்சு பாருங்க. காசை வாங்காதீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஓட்டுக்கு காசு வாங்க நீ தான் காசு வாங்க. மண்டை விடுக்கு நாட்டையில எனக்கு தெரியும். காசு நீ தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, நான் யாருக்கும் தெரியாமப்பா அந்த பையன் வந்து திட்டினா தெரியாம கூட சாமின்னு வாங்கிறோம். நீங்க ரெட்டலை யாரு வீட்டுல முதல்ல ரெட்டலை வரைஞ்சு போட்டிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு ரெட்டலைக்கார உறுதியா காசு கொடுத்துருவாரு. உதயசூரியன் வரைஞ்சு போட்டிருந்தா உதயசூரியன் உறுதியா காசு கொடுத்துருவாரு. அப்ப எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல அதாவதுக்கா இந்த வீடு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த வீடு உதயசூரியன், இந்த வீட்டுல 5 ஓட்டு இருந்தா உறுதியா விடுங்க அப்படின்னு உதயசூரியன்காரன் காசு கொடுத்துருவாரு. ஆனா ரெட்டலைக்காரன் வரல, டே இது திமுக காரன் வீடுடா, இந்த வீட்டுல காசு கொடுக்காரன் ரெட்டலைக்காரன் கொடுக்க மாட்டான். இதே ரெட்டலைக்காரன் வீடு இது, அதாவது அதிமுக காரன் வீடுனா அதிமுக காரன் வரையில இந்த வீட்டுல உறுதியா நம்ம ஓட்டுறா காசு விடுறா அப்படின்னு கொடுத்துருவான். உதயசூரியன் இந்த வீடு கொடுக்க மாட்டான். இப்ப நம்ம ஆளுங்க மக்கள் விவரமாயிட்டான். மக்கள் மாதிரி இருக்கிறதே நம்ம ஆளுகிறதே மிகப்பெரிய கலாணி பயில. அவன் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்க நம்மளை கொடுக்குறான். இவன் 5 வருஷமே ஏமாத்த பாக்குறான். என்ன செய்வேன்? ரெட்டலை வரைஞ்சிருந்தா உதயசூரியன் காசு வராது, உதயசூரியன் வரைஞ்சிருந்தா ரெட்டலை காசு வராது. ரெண்டையுமே அழிச்சிரு பொது மனிதர்களாக மாறி விடுவது. நீ கொடுக்குறியா நீயும் காசு விடு, நீ கொடுக்குறியா நீயும் காசு விடு. ரெட்டலை நம்ம வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. ரெட்டலைக்காரன் எவ்வளவு கொடுத்தா 5000, உனக்கு 3 ஓட்டு. உதயசூரியன்காரன் எவ்வளவு கொடுத்தா 5000, உனக்கு 2 ஓட்டு. பிரிச்சு சமசமா சரிசமா போட்டா அவன் சரிசமா போட்டு நம்மளை சுடுகாட்டுல ஓட்டுறான். புரியுதுங்களா? நாம செய்யற நாம முத வாங்குற லஞ்சம் தான் இம்பட்டுக்கு காரணம். நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க வந்த உடனே இந்த ரோட்டை புறம் சரி செஞ்சிருவோம்னு நினைச்சீங்களா? நீங்க சரி செய்யணும். நாங்க உங்க பின்னாடி பக்கபலமா நிக்கணும். நாங்க வெற்றி பெற்று வந்தால் ஒரே கையெழுத்துல இந்த பிரச்சனையில அப்புறம் தீர்வு ஏற்படுத்த முடியும்.